நண்பர்களே, 1982ஆம் ஆண்டு நாங்கள் ஸ்டான்லியிலிருந்து டெல்லிக்கு போகிறோம். குவாலியர் அங்கே இதே போல் இது தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடத்துகிறோம். இந்தியா முழுமையும் ஏராளமான பேர், மருத்துவர்கள், முக்கியமாக மருத்துவர்கள் அங்கே சேர்ந்து ஒரு பெரிய மாநாடு நடந்தது. இதே தலைப்பு ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD. மிகப்பெரிய மாநாடு. SFIனுடைய மாநில குழு சார்பாக நாங்கள் போயிருந்தோம். 2000 ஹெல்த் ஃபார் ஆல் கிடைச்சிரும் அப்படின்னு மிகப்பெரிய முனைப்புகள் இருந்தது. இந்திய அரசாங்கம் கையெழுத்திட்டு இருந்தது. ஆல்மா ஆட்டா அந்த அங்கே நடந்த உலக சுகாதார WHO மாநாட்டில் இந்திய அரசாங்கமும் கையெழுத்திட்டு இருந்தது. ஆனால் அப்போது துக்ளக் ஆசிரியர் சோட்ட ஒரு பேட்டி நாங்கள் போயிருந்தோம். இந்த கேள்வியெல்லாம் கேட்டோம். உலக சுகாதார நிறுவனம் இப்படி சொல்லியிருக்காங்களே, ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD எல்லாம் கிடைச்சிருமான்னு. 2000 AD கேட்டிங்கன்னா 2050 கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு அது என்னன்னே தெரியல. முதல்ல ஹெல்த் ஃபார் ஆல்னால என்னன்னு அவருக்கு தெரியல. ஆனால் உண்மை அதுவாக தான் இருந்தது. அடுத்து இதில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரியில் யூஸ்வலாக பிப்ரவரி ஜனவரியில் மியாமி ரெகுலராக நான் போவேன். அங்கே ஸ்டெம் செல் கான்ஃபரன்ஸுக்காக. அது அமெரிக்காவினுடைய மூக்கு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் தனியாக. அங்கேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் கியூபா இருக்குது. அமெரிக்காவில் நம்ம போகும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் படுத்து தூங்குறது பார்க்க முடியும். ஏழைகள், அங்கே வீடு இல்லாதவங்க ஏராளமான பேர் குடிசை அந்த ஷெட்டு மாதிரி வச்சு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நடுத்தர குடும்பம் அமெரிக்காவில் போய் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா, அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். அவங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலே அந்த குடும்பம் திரும்ப வீட்டை விற்றுட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும். பக்கத்தில் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கியூபாவில் முழுமையாக மக்களுக்காக நம்ம சொல்கிற ஹெல்த் ஃபார் ஆல் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இலவசமாக. சரி, அது ஒரு சின்ன குட்டியூண்டு நாடு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கூட, இன்னொரு பக்கம் நம்மை போன்ற 140 கோடி மக்களை விட அதிக தொகை கொண்ட சைனாலையும் கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும் சுகாதாரமும், அது மட்டும் இல்லை, அதை விட கொடுமையான பசிப்பிணியையும் போக்கியிருக்காங்க. 80 கோடி மக்களை பசிப்பிணியிலிருந்து வெளியே கொண்டு வந்தது, இந்த மாதிரி சுகாதார சீர்கேடுகளிலிருந்து வெளியே கொண்டு வந்தது வரலாற்றில் வேறு எந்த நடைமுறைக்கும், எந்த இசங்களுக்கும், எந்த கடவுள்களுக்கும் அந்த பெருமை கிடையாது. அவர் இயேசுவாக இருக்கட்டும், அல்லது இந்து கடவுள்களாக இருக்கட்டும், முஸ்லீம் கடவுள்களாக இருக்கட்டும், எந்த இசங்களும் 80 கோடி மக்களை பசிப்பிணியிலிருந்தும் உடற்பிணியிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு முறை கிடையாது. அப்போது உலகத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்த பெரிய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் செய்ய முடியல. மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, சாதாரண நாடு அதை பண்ணியிருக்காங்க. மிக சிறிய நாடும் அதை பண்ணியிருக்கு. அப்போ எங்கே அந்த லிங்க் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, நாமளும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்திரா காந்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD, எல்லாம் அந்த அரசாங்கமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேரத்தில். அதே மாதிரி இந்திரா காந்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வறுமை ஒழிப்போம், கரீபி கட்டாவோ. ஏன் இதில் பிரச்சனை வருதுன்னா, இதெல்லாம் கோஷங்கள்.
இந்த கோஷங்கள் நடைமுறையில் எந்த பலனையும் கொடுக்காது. அப்போ நடைமுறையில் திட்டங்களை தீட்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அது தீர்வுகளை கொடுக்கும். அதை தான் நம்ம 4 பேர் அதை பேச வந்திருக்காங்க. ஸோ வெறும் கோஷங்களை எழுப்பி வெற்றிகளை பெற முடியாது. அதற்கான அடிப்படையான சில நடைமுறைகளை நம்ம ஏற்படுத்தி அதை செயல்படுத்தவும் செய்யணும். செயல்படுத்தலைன்னா கோஷங்கள்லேயே நம்ம கனவுகள் காண்டுகிட்டு இருக்கலாம், அதில் எந்த தீர்வுகளும் இருக்காது. இந்த தீர்வை பற்றிய முழுமையான விஷயங்களை இப்போ பேசியிருக்காங்க. மற்ற எல்லா அமர்வுகளையும் விட இது முக்கியமான ஒரு அமர்வு அப்படின்றது நமக்கு இப்போ தான் புரியும்.